நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15, 2026 மகா சிவராத்திரி. பல பேர் சிவனை நினைத்து விரதமிருந்து இரவெல்லாம் கண் விழித்து அந்த நாளை இனிதாக நிறைவு செஞ்சுருப்பாங்க. அப்போ சிவன் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு செய்தி சொல்லியிருப்பார் இல்லையா? அது என்ன செய்தின்னு பார்ப்போம். அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிடுவோம், தூங்குவோம். ஒரு நாள் நம்மளால் சாப்பிடாமையே இருக்க முடியுது, தூங்காமையே இருக்க முடியுது அப்படின்னா நம்ம மனித உடலை தாண்டி நமக்குள்ள ஒரு சக்தி உடல் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எல்லோரும் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு தான் அவர் செய்தி சொல்கிறாரு. நம்மளுக்கு உணவு தேவை, தூக்கம் தேவை. இந்த உடல் அதை எதிர்பார்க்கும். அப்போ நம்ம அந்த உணவு, தூக்கம், இந்த உடல் அப்படின்ற நினைவிலேயே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்பப்போ சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, சஷ்டி, சதுர்த்தி இந்த மாதிரி விரத முறைகளை முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. விரதம் கடைபிடிப்பதும் விழித்திருப்பதும் அவரவர் விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் அவங்கவுங்க நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், நம்ம மனித உடல் மட்டும் அல்ல, நமக்குள் சக்தி உடல் இருக்கிறது. ஜீவனே சிவனாக